ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம முத்தழகு இருந்துட்டு பேச்சுக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. பேச்சு இருந்துட்டு இப்போ எப்படி இருக்குது முத்தழகு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம முத்தழகு இருந்துட்டு அத்தை உங்கள் பையன் ரொம்ப நல்லவர், அவர் களங்கம் இல்லாதவர், என் கூட மட்டும்தான் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பேச்சுக்கு ஒன்றுமே புரியல, என்ன முத்தழகு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம முத்தழகு எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. டாக்டர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, என்னுடைய ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட்டை தான் அவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்களாம் அப்படின்றதுலேருந்து குழந்தைய மாற்றின வரைக்கும் எல்லாமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பேச்சு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன முத்தழகு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியை முறைச்சி பார்க்குறாங்க நம்ம பேச்சு. இதை கேட்ட அஞ்சலிக்கு கத்தி கலங்குது. ஒச்சோ எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம அஞ்சலி இருந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்காது முத்தழகு, நீயா ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்காத, ஆக்சிடென்ட் ஆனதில் உனக்கு ஏதாச்சும் மண்டது குழம்பி போச்சா அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க. நம்ம முத்தழகு இருந்துட்டு அஞ்சலை நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், டாக்டர் என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க, மீனாட்சி எனக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை, நீ எதுக்காக எங்கள் குழந்தைய எங்ககிட்ட இருந்து பிரித்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தழகு கேட்குறாங்க. நம்ம பேச்சு அதே சமயம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மீனாட்சி நம்ம வீட்டோட வாரிசு, அது உனக்கும் பூமிக்கும் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ சரவணன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அது தனத்தோட குழந்தை, அதுக்கு தான் தனம் சரவணனை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பேச்சு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம மீனாட்சி முத்தழகுக்கும் பூமிக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்ம தனம் மட்டும்தான். நம்ம டாக்டர் பிரியா இறந்துட்டாங்கன்னே சொல்லலாம், அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி காட்டவே இல்லை. இப்போ தனத்தையும் சேகர் ஏதாச்சும் பண்ணிடுவான், ஆனால் தனத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது, தனம் முத்தழகையும் நம்ம பூமியையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க.